ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம கரெக்ட் நீங்கள் ப்ரிவியூவில் பார்க்குறீங்களா இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் லிரிக்ஸ் வீடியோ எடிட்டிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பவர் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். ஸோ அதையும் ஆளில் போட்டுக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். லைட் மோஷனில் உங்களுக்கு தேவையான ரேஷியோலாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேவையான சாங் ஆட் பண்ணிவிட்டு அது ஒவ்வொரு லைனாக மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெம்ப்ளேட் வரும். அந்த டெம்ப்ளேட்டை மட்டும் ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அதை கொடுக்குறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் அது வந்து அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணணும். ஸோ நார்மலாக கட் பண்ண வேணாம். அந்த டைமர் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணி கட் பண்ணுங்கள். அதே மாதிரி எக்ஸ்பாண்ட் பண்ணுறா இருந்தாலும் அந்த டைமர் ஐக்கான் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போனா தான் அந்த எஃபெக்ட் அப்படியே இருக்கும். இல்லாட்டி நமக்கு பாதியிலே கட் ஆயிரும். ஓகே, இதுக்கப்புறம் இமேஜ் அதில் லிரிக்ஸ்லாம் வரும். அதெல்லாம் எப்படி ஆட் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எப்போதும் போல் ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இமேஜ் ஒரு 4-5 லிரிக்ஸ்க்கு வரும். ஸோ அப்படிங்கும்போது அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கட் பண்ணிடாமல் ஸோ எந்த லிரிக்ஸ் வருமோ அது வரையும் முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பாண்ட் பண்ணுங்கள். கட் பண்ணுறதுனால அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அது 2 லிரிக்ஸ் தான் வச்சுருக்கேன். அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா தனித்தனியாக வரும். அந்த லிரிக்ஸ் நான் ஆட் பண்ணும்போது சொல்கிறேன். இப்போ அந்த இமேஜை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. ஃபஸ்ட் எஃபெக்ட் பார்த்திங்க அப்படின்னா கலர் அண்ட் லைட்டு தான். ஸோ கலர் அண்ட் லைட்டை கிளிக் பண்ணிவிட்டு அதில் சேச்சுவேஷன் அண்ட் வைப்ரன்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து சேச்சுவேஷனை ஃபுல்லாகவே டிக்ரீஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் பேக் வாங்க. பேக் வந்துட்டு அகைன் ஆட் எஃபெக்ட் கொடுங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் ஆக்சிலேட்டர்னு எஃபெக்ட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி வைப்ரேட் வெர்டிக்கல் இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆக்சிலேட்டர் எஃபெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன கரெக்ஷன் தான். இந்த ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்க அப்படின்னா 8 இருக்கும். அதை பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 3 கொடுத்துருங்க போதும். ஸோ கரெக்டாக 3 போதும், அதுக்கு மேலே வேணாம். அதுக்கப்புறம் மேக்னிட்யூட் இருக்குல்ல, இது வந்து 15 கொடுத்துருக்காங்க. அதை கொஞ்சம் குறைக்கணும். எந்த அளவுக்குன்னா ஒரு 2, 3 ஸோ இந்த மாதிரி ரேஞ்சில் 2 கொடுத்துருங்க. ஓகே, இதுக்கப்புறம் வேறு எந்த சேஞ்சுமே பண்ண வேணாம். அப்படியே பேக் வாங்க. பேக் வந்துட்டு அகைன் ஆட் எஃபெக்ட் கொடுங்க. இப்போ ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டி இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ளிக்கர்னு ஒரு எஃபெக்ட் இருக்கா, அதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க. இதில் வந்து ஃப்ரீக்வன்சி 7 கொடுத்துருப்பாங்க. அந்த அளவுக்குலாம் நமக்கு தேவையில்ல. இதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 3 கொடுத்துருங்க போதும். ஸோ கரெக்டாக 3 போதும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்க அப்படின்னா 75 0.75 கொடுத்துருக்காங்களா, அதை வந்து ஒரு 0.10 ஸோ இந்த சம்திங்கில் கொடுத்துருங்க. 0.10 இந்த இது கொடுத்துட்டு இதில் வேறு எந்த சேஞ்சும் பண்ண வேணாம். பேக் வந்துட்டு அகைன் ஆட் எஃபெக்ட் கொடுங்க. இப்போ பிளரில் போயிட்டு ஜூம் பிளர் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க. இப்போ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரென்த் இருக்குல்ல, அதில் போயிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ, அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி ஒரு அனிமேஷன் கீ, ஒரு ஜூம் இன் ஜூம் அவுட் வரும். அதுக்கேற்ற மாதிரி அனிமேஷன் கீ கொடுங்க. இந்த மாதிரி 2 அனிமேஷன் கீ கொடுத்துருங்க. அதில் ஃபஸ்ட் அனிமேஷன் கீ வேல்யூ அப்படியே இருக்கட்டும். 2வதுல போயிட்டு ஃபுல்லாகவே டிக்ரீஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இந்த எஃபெக்ட் நமக்கு கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் பேக் வந்துட்டு அகைன் ஆட் எஃபெக்ட் கொடுங்க. இதே மாதிரி ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டி இருக்குல்ல, அதில் போயிட்டு ஃபேட் இன் ஃபேட் அவுட் எஃபெக்ட் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க போதும். இதுக்கப்புறம் அப்படியே பேக் வாங்க. பேக் வந்துட்டு மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஸ்கேல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ, அப்புறம் அந்த ஜூம் பிளர் ஆட் பண்ணோம்ல, 2வது ஒரு அனிமேஷன் கீ கொடுத்தோம்ல, அதே மாதிரி 2வது அனிமேஷன் கீ கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் அனிமேஷன் கீ வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1500 இருந்துச்சு, நான் ஒரு 2000 கொடுத்தேன். இதுக்கப்புறம் கிராஃபில் போயிட்டு நான் ஆட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி கிராஃப் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே பேக் வாங்க. இப்போ ஜஸ்ட்டு ப்ளே பண்ணி பாருங்கள், அந்த எஃபெக்ட் நம்ம கிடச்சிருக்கும். ஓகே, தெரியுதா? இதே மாதிரி தான் அடுத்தடுத்த எல்லா இமேஜுக்குமே அப்படியே இமேஜ் லேயர் அப்படியே காப்பி பண்ணி மற்றதுக்கெல்லாம் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த லேயர் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு அதே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதே இமேஜ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் டியூரேஷன் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் வந்து இமேஜ் சேஞ்ச் பண்ணுங்கள். நான் இப்போதைக்கு சொல்லிக் கொடுக்குறனால இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணலை. என்னப்பா நெக்ஸ்ட் லிரிக்ஸ் போயிடலாமா? ஸோ லிரிக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி சிம்பிள் தான், ஆனால் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இப்போ ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் போய்க்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் மேலே பார்த்திங்க அப்படின்னா ஃபாண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு தமிழ் 033 அப்படின்னு ஒரு ஃபாண்ட்டை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். சைஸ் வந்து அப்படியே இருக்கட்டும். கலர் வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எல்லோ கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் இன்னொரு இது என்னன்னா, இப்போ நம்ம உன்னை நினைத்து அப்படின்னு ஒரு லைன் இருக்குது அப்படின்னா, நம்ம நார்மல் லிரிக்ஸில் உன்னை நினைத்து அப்படின்னா ஆட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அதுக்கான எஃபெக்ட் ஆட் பண்ணுவோம். இப்போது உன்னை நினைத்து அப்படிங்கும்போது உன்னை தனியாகவும் நினைத்து தனியாகவும் வரணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ப்ராக்கெட் தனியாக, உன்னை நினைத்துல உன்னை தனியாக நினைத்து தனியாக வரணும். ஸோ இப்போ உன்னை தனியாக ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ நினைத்துங்கிறத நான் அகைன் எடிட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஸோ எடிட் டெக்ஸ்ட்டு போயிட்டு அதை ஃபுல்லாகவே டெலீட் பண்ணிவிட்டு அந்த உன்னைங்கிறத டெலீட் பண்ணிடுறேன். அந்த நினைத்து அப்படிங்கிறத நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. ஸோ பேக் வந்துட்டு அதை வந்து உன்னைக்கு அப்புறம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் அலைன் பண்ணிக்கணும். இதே மாதிரி அடுத்தடுத்து ஸோ லாஸ்ட்டில் வந்து முடியணும்ல, அந்த ப்ராக்கெட்ட ஆரம்பிச்சிட்டோம், அப்போ முடிக்கணும். அப்படிங்கும்போது அந்த ப்ராக்கெட்டை ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிவிட்டு அதோட டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு லிரிக்ஸ் வரும்ல, ஸோ நினைத்துக்கு பாதி ஸோ அந்த அளவுக்கு இருந்தால் போதும். அந்த நினைத்துல பாதியிலேருந்து
அந்த பிராக்கெட் வரணும். அப்படிங்கும்போது தான் நமக்கு கரெக்ட்டா இருக்கும். ஸோ அந்த ஜஸ்ட் அந்த பிராக்கெட்ட ஆட் பண்ணிட்டு, இதே மாரி நினைத்துக்கு அப்புறம் இந்த மாரி முடிக்கிற மாரி வந்து க்ளோஸ் பண்ணிருங்க. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே லிரிக்ஸ் தான். உன்னை நினைத்துங்கிறது ஒரே லிரிக்ஸ் தான். ஆனா தனித்தனி வேர்டா நம்ம மாத்தும்போது, ஸோ நமக்கு இந்த மாரி கிடைக்கும். அப்புறம் அதுக்கான எஃபெக்ட் ரொம்பவே சிம்பிள் தான். எஃபெக்ட்ல போயிட்டு ஆட் எஃபெக்ட் குடுத்துட்டு ஃபேட் இன் ஃபேட் அவுட் எஃபெக்ட்ட மட்டும் ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கங்க. இதுக்கப்புறம் இதே தான் மத்த எல்லாத்துக்கும் பேஸ்ட் பண்ணிக்கங்க. இப்ப இந்த ஃபேட் இன் ஃபேட் அவுட் எஃபெக்ட் ஆட் பண்றோம்ல, இது பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாத்துக்குமே அது சேமா இருந்தா தான் ஒரே மாரி வரும். இல்லாட்டி அந்த வேல்யூ மாறுனாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா வரும். ஸோ அதாவது ஃபேட் இன் ஃபேட் அவுட்ல இன்னும் பார்த்தீங்க அப்புட்ன்னா, ஒரு 20, 30 ஸோ 30க்குள்ளார எவ்வளோ வேல்யூ வேணா நீங்க குடுத்துக்கங்க. அப்புறம் அவுட்ல பார்த்தீங்க அப்புட்ன்னா, எல்லாமே 50 இருக்கட்டும், சேமா இருக்கட்டும். நான் அப்போதைக்கு காமிக்கல. நீங்க ஆட் பண்ணும்போது இத நோட் பண்ணிக்கங்க. ஏன்னா, நமக்கு வந்து ஒரே மாரி இருந்தா தான் டெக்ஸ்ட் அந்த பார்க்க நல்லாருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனாலும், அது கொஞ்சம் லேட்டா வரும், ஒண்ணு ஃபாஸ்ட்டா வரும். அப்படிங்கும்போது நல்லா இல்ல. அதனால என்ன சொல்ல வரேன்னா, இன்ல பார்த்தீங்க அப்புட்ன்னா, ஒரு 20 குடுக்குறீங்க அப்புட்ன்னா, அதே மாரி எல்லாத்துக்கும் 20 குடுங்க. அப்பனா தான் எல்லாமே சேமா வரும். அப்பனா தான் நல்லாருக்கும். ஓகே. இமேஜுக்கான எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சு. லிரிக்ஸ்க்கான எஃபெக்ட்டும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஜஸ்ட் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகே. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இல்ல எனக்கு Instagramல டிஎம் பண்ணுங்க. ஸோ நான் அடுத்த வீடியோ அத நான் கண்டிப்பா போடுறேன். இதில யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல, நம்ம Telegram சேனல்ல, WhatsApp சேனல்ல, Instagram பாட்காஸ்ட்ல எல்லாத்துலயும் நான் குடுக்குறேன். 3லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிக்கோங்க. 3 லிங்க்குமே கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். ஸோ டாட்டா, பாய் பாய். சி யூ.